அப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல. எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து அரசு வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுற்றுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல் இங்கே ஒரு கார் ரேஸை பற்றி இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது வந்து நீங்கள் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஸ். அது முதலாக ஏசியாவிலே முறையாக சிட்டிக்குள்ள இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டினோம். இதை தடுப்பதற்கு அப்போது பல பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இது போல் ரொம்ப ஸ்பீடாக போகும் காரெல்லாம், அதெல்லாம் நிப்பாட்டணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சுது. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்கிறீங்க, இதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். கார் ரேஸை கொச்சப்படுத்துவது நீங்கள் எங்களை கொச்சப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சப்படுத்துவீங்க. மக்கள் நலத்துறை அமைச்சர் தலைவர் அவர்களே, இப்போ கார் கொடுத்தது அரசுக்கு இப்போ மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்குது, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க. சென்ற ஆட்சியில் நீங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டாக ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்கள் அறிவிச்சிங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவில் கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலான்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்களாம் பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நிலைமைனா, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொருத்தரோட கார் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுடைய பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுடைய வாகன டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவை. அதை உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.